Jesus loves our daily Bible school. நேற்றதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். உங்கள் தயாளத்தின் உதாரணமாக நீரின் வாழ்வை மாற்றிவிட்டீரே. போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழும் எனக்கு மாற்றமில்ல. ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்ல. ஆமென். உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்ல. ஏமாந்து போவதற்கு ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்தாயா? அவர் உன்னை கையேந்த விட மாட்டார். உன்னை ஒரு நாளும் தலை குனிய விட மாட்டார். மனிதர்கள் மறப்பது போல மறக்க மாட்டார். உள்ளங்கையிலே வரைந்த தேவன், தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன். ஹல்லேலூயா. குப்பையில் பிறந்து கிருபையாய் அரியணையில் அமர்ந்தவன் நான். குப்பையில் பிறந்து கிருபையாய் அரியணையில் அமர்ந்தவன் நான். உங்கள் கிருபைக்கு உதாரணமாக நீரின் வாழ்வை மாற்றிவிட்டீரே. போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்வதற்கு மாற்றமில்ல. ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்ல. உம்மை நம்பி வாழும் எனக்கு மாற்றமில்ல. ஏமாந்து இருக்க பயமே இல்லை. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. தகப்பனே, உம்மை அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை தந்தீர் ஆண்டவரே. குப்பையில் பிறந்து கிருபையாய் அரியணையில் அமர்ந்து வைக்கப்பட்டவள் அப்பா. நாங்க ராஜா, எங்கள் வாழ்க்கை மறக்கப்பட்டதாக இருந்ததப்பா. எல்லாராலும் ஒதுக்கப்பட்டதாக இருந்தது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை தேடி வந்த தேவன் அப்பா. உன்னதத்திலே உன்னோடு அப்பா, உம்மோடு எங்களை உட்கார வைத்தீர் ஆண்டவரே. இனி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறதில்ல. நாங்கள் ஆல்ரெடி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எனப்படுகிறோமே. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமான நாளாக, மனமகிழ்ச்சியின் நாளாக, மகிமையின் நாளாக எண்ணுகிற என் அன்பு சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு தகப்பன்மார் தாய்மார் ஒவ்வொருவரும் கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று எழுதப்படுவீர்கள். உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுனால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே. அவர் கல்லும்
அல்ல, மண்ணும் அல்ல, கைகளால் வரைந்த சிற்பம் அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறாரே, நம்மை ரட்சித்தாரே, நமக்கு ரட்சிப்பை இலவசமாக தந்தாரே. அதற்காக சோத்திரங்களை ஏறெடுக்கும். நமக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்ல வேணாம். ஏசப்பா யாருக்கும் கிடைக்காத ரட்சிப்பை கொடுத்தீங்கப்பா. இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு இயேசுவை பற்றி சொல்றோம், ஆனா அவங்களுடைய இருதயங்கள் கல்லாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு சதையுள்ள இருதயத்தை கட்டளையிட்டாரே. கர்த்தரே தெய்வம், இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் உண்டாகும். நம்முடைய மனக்கண்களை, பிரகாசம் உள்ள மனக்கண்களை திறந்தாரே. அதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி சோத்திரம், கோடான கோடி சோத்திரம், கோடான கோடி சோத்திரம். சகல துதி கன மகிமை நாங்களும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சபிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். 2ஆம் வசனம். தன் மனைவி அறிய அவன் கிராயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். 3ஆம் வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிராயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? 4ஆம் வசனம். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிராயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். 5ஆம் வசனம். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. 6ஆம் வசனம். வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். 7ஆம் வசனம். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். 8ஆம் வசனம். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள் ஆம், இவ்வளவுதான் என்றாள். 9ஆம் வசனம். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசப்படியில் வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். 10ஆம் வசனம். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதைக் கண்டு அவளை எரித்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். 11ஆம் வசனம். சபையார் எல்லோருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. 12ஆம் வசனம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லோரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். 13ஆம் வசனம். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். 14ஆம் வசனம். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். 15ஆம் வசனம். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். 16ஆம் வசனம். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். 17ஆம் வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்த சதுசேய சமயத்தனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து 18ஆம் வசனம். அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைசாலையிலே வைத்தார்கள். 19ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைசாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து 20ஆம் வசனம். நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான்.
21ஆம் வசனம். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரரின் முப்பரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சிறைசாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள். 22ஆம் வசனம். சேவகர் போய் சிறைசாலையிலே அவர்களை காணாமல் திரும்பி வந்து 23ஆம் வசனம். சிறைசாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்தபோதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். 24ஆம் வசனம். இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்டபொழுது இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கமடைந்தார்கள். 25ஆம் வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்திலே நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தான். 26ஆம் வசனம். உடனே சேனை தலைவன் சேவகருடனே கூட போய் ஜனங்கள் கல்லறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தான். 27ஆம் வசனம். அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி 28ஆம் வசனம். நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று சொன்னான். 29ஆம் வசனம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. 30ஆம் வசனம். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி 31ஆம் வசனம். இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். 32ஆம் வசனம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். 33ஆம் வசனம். அதை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படி யோசனை பண்ணினார்கள். 34ஆம் வசனம். அப்பொழுது சகல ஜனங்களால் கனம் பெற்ற நியாயசாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி 35 சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். 36ஆம் வசனம். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தேயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். 37ஆம் வசனம். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். 38ஆம் வசனம். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையையும் மனுஷரால் உண்டாயிருந்தானால் ஒழிந்து போம். 39ஆம் வசனம். தேவனால் உண்டாயிருந்தே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். 40ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். 41ஆம் வசனம். அவருடைய நாமத்துக்காக தங்கள் அவமானம் அடைவதற்கு
பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் 42ஆம் வசனம், தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? பேதுருவும் யோவானும் என்ன சொல்கிறாங்க? 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையிலேயே அடைக்கிறாங்க. ஆனால் தேவ தூதர் என்ன பண்ணுறாரு? அவங்கள சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்துடுறாரு. இப்படியாக ஏசப்பா அப்போஸ்தலர்களை கொண்டு நிறைய மிராக்கள் செய்கிறாரு. ஏன் இப்படி ஒரு மிராக்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்குதுன்னா, அவங்க கர்த்தருக்கு தன்னை என்ன பண்ணாங்க? அர்ப்பணிச்சாங்க. கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு பின்பும் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வரோம் இல்லையா? நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் படித்தது வரைக்கும் பேதுரு சீஷர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டது அப்படின்னு நம்ம அழகாக என்ன பண்ணுறோம்? படிச்சுக்கிட்டு வரோம். அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய மாற்றத்துக்கு காரணம் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதால் தான். பரிசுத்த ஆவியை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு ஒரே ஒரு தகுதி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ நிச்சயமாக பரிசுத்த ஆவியை கர்த்தர் உங்களால் என்ன பண்ணுவார்? நிரப்புவார். உங்களை பரிசுத்தாளர் என்ன பண்ணுவார்? அபிஷேகிப்பார், அனல் மூட்டுவார். நீங்களும் பற்பல பாஷைகளை பேசுவீங்க. உங்கள் வாழ்க்கையும் ஃபுல்லாக மாற்றப்படும். நீங்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஆண்டி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில்ட்ரன்ஸ், உங்களை கேள்வி கேட்கலாமா? மனுஷருக்கு டேஷ்கிறதை பார்க்கிலும் தேவனுக்கு டேஷ்கிறதே அவசியமாக இருக்கிறது. ஆ கீழ்ப்படி, ஆ கீழ்ப்படியாமல், இ பிரியப்படுத்து. சரியான விடையை எழுதி ஆன்ட்டிக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.